பொதுவாக பொண்டாட்டி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கார பாருங்க, அவர் எவ்வளோ அழகாக பொண்டாட்டியை பார்த்துக்கிறாரு, அந்த வேலை செய்கிறாரு, இந்த வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது நிறைய கோவம் வரும். அந்த கோவம் பெரிய சண்டையில் கூட போய் முடிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை ஆம்பளைங்க புரிஞ்சிக்கிறதே கிடையாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில் எது மாறினாலும் இந்த வீட்டு வேலை அப்படிங்கிறது மாறுறதே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பிறந்த வீட்டில் கூட பாருங்களேன், கூட ஒரு 4-5 அண்ணன் தம்பி பிறந்திருந்தா கூட இந்த பொண்ணு தான் வேலை செய்யணும். ஏன்னா நீ போகிற இடத்துல போய் இதெல்லாம் எப்படி செய்வ கற்றுப்ப, அதனால் நீனே கூட்டு பெருக்கு சம அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டிக்கிட்டு வந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஏற்கனவே 4-5 பொண்ணுங்க இருந்தாலும் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க தான் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. தப்பி தவறி ஒரு வேலையை மறந்துட்டா கூட எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு மேலே கோவப்படுவாங்க. இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக வீட்டு வேலை பெருக்கிறது, கூட்டுறது, சமைக்கிறதுன்னு இருக்கிற இவங்க பெருசாக என்ன சந்தோஷப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டிலே இருக்க நம்மக்கிட்ட வந்து சேர்த்த பேசுவாங்களா, சிரிப்பாங்களாங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் இது டெஃபினட்டாக நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. அப்படியே பார்த்தாலும் நம்மளும் நிறைய வேலை செய்கிறோம் தான். வெளியில் போகிறோம், கஷ்டப்படுறோம், எவ்வளோ பேரை பார்க்குறோம், பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். அதுக்காக இதை நம்ம டைம் கொடுக்கலனா எப்படி? இதையும் மீறி யாராவது ஒரு ஆம்பளை டைம் கொடுத்தா அவனை பார்க்கும்போது நம்ம வீட்டுக்காரர் இப்படி இருக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும் தான் அந்த வார்த்தையை பேசுகிறதுக்கு முக்கிய காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், வாழ்க்கையில் சண்டையும் வராது, டைவர்ஸும் வராது. ஏன்னா பாசம் வேணும்னு ஏங்குற இடத்துல தானே சண்டை வரும். அதை புரிஞ்சுக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய கோயிலாக சொர்க்கமாக பொண்ணுங்க நினைப்பாங்க. அந்த இடத்த நீங்கள் கொடுக்குறீங்களான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள்.